Hello. Check. My testing. 1 2 3 1 2 3. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சில நான் உங்கள் மைதி. இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை நாள் நான் வீடியோ போடலங்கிறத மெயினாக சொல்கிறேன். 50mm நிஃப்டி 50 லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேனான் நிஃப்டி மார்க் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். அந்த லென்ஸை ஒரு வழியாக வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் செப்பரேஷன் எப்படி இருக்குது, அது சும்மா ஒரு ஃபஸ்ட் வீடியோ கிளிம்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதனால அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நான் போயிடுறேன். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போக இன்னுமே நான் லைட்டிங் அந்த எஃபெக்ட்லாம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். 20+ இயர்ஸ் பைக்ஸுக்கு எஃப்சி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேள்வியாக கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் முழு வீடியோவாக இருக்க போது. ஆல்ரெடி சொன்ன நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லுவேன். பட் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நான் ப்ளஸ் பாயிண்டை நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 20 வருஷத்துக்கு மேலே பழைய வண்டி வச்சிருக்கவங்க, எஃப்சி எடுக்கணும்னு ஆசைப்படுற யாராவது இருந்தால் அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி வந்துடாதீங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் 20 வருஷம் பழைய வண்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எஃப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதாவது அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் எஃப்சி எடுத்துகிட்டு நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க ரோட்டில். ஸோ வண்டியோட கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். வண்டியோட கண்டிஷன் நட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே ஓட்டுறதுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் இன்ஜின் சர்வீஸ், மெயினாக இன்ஜின் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜின் சர்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியோட மேனியை ஃபுல் அண்ட் ஃபுல்லு புக்கில் என்ன பெயிண்டிங் கொடுத்துருக்கோ அதே பெயிண்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் பண்ணி எடுத்துருங்க. எந்த விதமான ஸ்டிக்கரிங்கு, ராப்பிங்கு, அப்புறம் வேற கலர் பெயிண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் பண்ணாதீங்க. அது நீங்கள் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த ஆர்டிஓக்கு போகும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு A to Z ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. இன்ஜினை பக்காவாக வச்சுக்கோங்க. ஹார்ன் அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மிரர் வச்சுக்கோங்க. எல்இடி லைட்டு, எல்இடி பல்பு இந்த மாதிரி இல்லாமல் ஹாலஜன் பல்பு. கம்பெனியில் என்ன சுசுகினா சுசுகியில், ஆர்எக்ஸ்னா ஆர்எக்ஸ், அந்த மாதிரி கம்பெனியில் என்ன கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான பைக்குக்கான அந்த மாதிரியான ஸ்பேர் மட்டும்தான் இருக்கணும். மாடிஃபிகேஷன் ஸ்பேர் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பயும் போல சொல்கிற மாதிரி சேஸு அந்த இன்ஜின்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கக்கூடாது. எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸு, அந்த ஏர் ஃபில்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சவுண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி மஃப்ளர்ஸ் அதில் போடாதீங்க. சவுண்டு எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. மெயினாக சவுண்டு தான் இப்போல்லாம் அதிகமாக பார்க்குறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ வண்டியை பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மேனியை பக்காவாக வச்சுக்கோங்க. 20+ இயர்ஸ் பைக் மாதிரியே தெரியக்கூடாது பார்த்தா, அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஒரு 2 ஃபார்ம் சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு முன்னாடி யாராவது ஓனர் இருந்தாருன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் சைன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏஜென்ட் அங்கே மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு எஃப்சி கிடைக்குங்கிறதுக்கான ஐடியா சொல்லுவாங்க. அப்படி உங்ககிட்ட இருக்குது, நான் செப்பரேட்டாக தான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஓனரோட சைனோட அந்த வண்டியோட ஆர்சி புக்கு ப்ளஸ்ஸு அந்த ஆர்சி புக்கோட பழைய ஓனரோட வாங்கின சைன் வாங்கின அந்த ஃபார்மோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். ஃபார்ம் நம்பர் என்னமோ 28 30 என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் நம்பரை நான் கொடுத்துறேன். அந்த 2 ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் வாங்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டேக்ஸ், அதுக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பே பண்ணி இது பண்ண வேண்டியது இருக்கும். முக்கியமாக வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இன்சூர் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியில் போய் கிளைம் பண்ணோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துட்டு போங்க இப்போ. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மெயினி கிளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிருங்க. மூணாவது அந்த வண்டியில் ஏதாவது கேஸ் இருக்கா, கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. 20 வருஷம் பழைய வண்டினாலும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தான் அதிகமாக கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. மேபி உங்க பைக்கை ஃபோட்டோ எடுத்து கூட ஏதாவது வச்சிருந்துருக்கலாம். போலீஸ்காரங்க எதெல்லாம் ஆர்டிஓவில் இருக்கிறவங்க கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கலாம். மேபி அதில் ஏதாவது ஃபைன் இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வண்டி இருக்கிறதே காமிக்க மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்குறீங்க. ஆன்லைன்ல காட்டலைன்னா உங்க வண்டி மொத்தமா போயிருச்சுன்னுலாம் கிடையாது நண்பா. நீங்க ஆர்டிஓல போய் அந்த ஆர்டிஓ ரிஜெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்க வண்டி போயிருச்சுன்னு அர்த்தம். ஆன்லைன்ல காட்டலன்ட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டு உட்காடுறீங்க, லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறது நல்லது. ஸோ சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. அந்த ஃபார்ம்ல சைன் வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க. கிரீன் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தாகணும். சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட இப்போ நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா
அந்த பைக்கோட சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பர் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாமே இது பண்றீங்க. பட் அவங்க எப்படிப்பட்டவங்க, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது ஓஎல்எக்ஸ்ல அவங்களுக்கு சொல்றேன். ஓஎல்எக்ஸ்ல நிறைய வண்டி வந்து பாத்தீங்கன்னா திருடி இன்ஜினை சேஞ்ச் பண்ணி சேல் பண்றது நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி அனுபவிச்சவங்க யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. புதுப்பேட்டை மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். புதுப்பேட்டை மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி நீங்க பைக் நீங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்க போறீங்க அப்படிங்கன்னா எஃப்சியோட வாங்குறது நல்லது. எஃப்சி இல்லாம தயவு செஞ்சு வாங்காதீங்க. முக்கியமான விஷயம், எஃப்சி இல்லாம வாங்காதீங்க, எஃப்சியோட வாங்கிடுங்க. அப்படி நீங்க வச்சிருக்கிற வண்டிக்கு எஃப்சி வேணும்னா நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்க எஃப்சிக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கே கொடுத்துருவாங்க நண்பா. நீங்க வண்டியை மேனியை நீங்க தெளிவா ரெடி பண்ணி எடுத்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில எஃப்சி கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் மேட்டர், சால்ட் வாட்டர். வண்டியை கிளீனா வச்சுக்கோங்க. வண்டி புக்கு, ஒரிஜினல் புக்கு இருக்கணும். பழைய ஓனரோட சைன் இருக்கிற அந்த 2 ஃபார்ம்ல சைன் வாங்கின அந்த ஃபார்ம்ல நீங்க அந்த ஃபார்ம் வச்சிருக்கணும். இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. அங்க போயிட்டு கிரீன் டேக்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டிக்கு ஈஸியா எஃப்சி எடுத்துட்டு வந்துடலாம். இவ்வளவுதான் நண்பா. சிம்பிளான விஷயம். பயப்படாம நீங்க ஆர்டிஓக்கு எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெக்கானிக் இருக்காங்கன்னா அந்த மெக்கானிக்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி எஃப்சி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் எஃப்சி எடுத்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்விகள் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் இருக்கு, அதர் ஸ்டேட் வெஹிக்கிள நம்ம ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எஃப்சி எடுக்கணும். இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மகாராஷ்டிரா வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் வச்சிருக்காராம். அவன் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிறாரு. நீங்க நேராவே என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக ஆர்டிஓக்கே போய் கேளுங்க நண்பா. பயப்படாம நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போங்க. அந்த 2 ஃபார்ம் எடுத்துக்கங்க. முடிஞ்சா அந்த பழைய ஓனர் சைன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையே அதனா ஏஜென்ட்டை பார்த்து நீங்க ஆர்டிஓட்ட முதல்ல போங்க. நீங்க வீட்லயே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஆர்டிஓட்ட போயிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதர் ஸ்டேட் வெஹிக்கிளுக்கு இது பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த பில்லு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க எங்க வாங்கினீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பில்லு, அப்படி இல்லாட்டி அந்த அஃபிஷியலோட ஓனரோட அந்த சைன் இருக்கிற அந்த ஃபார்ம்லாம் மெயினா இருக்கணுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது அதுல. அதுக்கு செப்பரேட்டா வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதை தனியா ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுருவோம். ஓகே, நம்ம அந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பேக்ரவுண்ட் பில்லர் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதா? நிஃப்டி 50 தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தூரத்துல தள்ளி வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். M50 Mark 2ல இந்த மாதிரி தள்ளி வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. பக்கத்துல கொண்டு வந்தா மூஞ்சி பெருசா தெரியுது. அதை வைடர் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா, யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், NSRaider007. அந்த ஐடியில வந்து கொஞ்சம் மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இதை விட தரமான வீடியோ வந்து மீட் பண்ற வரைக்கும் அண்டில் டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.